நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது தவக்காலம். அது இந்த நாள் விசேஷமாய் குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்றது ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாட்களிலே என்ன நடந்தது என்பதை மாத்திரம் நம்ம முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நாளுடைய தியானத்துக்காக நம்ம கடந்து போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரங்கள் மிக முக்கியமான வாரங்கள். இந்த சத்திய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோமையானால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. அவர் பிறப்புக்கு முன்பாக அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், அவர் பிறந்த போது நடந்த காரியங்கள், அவர் பிறந்த பின்பு தொடர்ச்சியாக நடந்த காரியங்கள் என்று பல காரியங்களை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அதன் பின்பு ஆண்டவருடைய ஊழியங்களிலே தினசரி என்ன நடந்தது என்று எழுதாமல் முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் வேதத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் பின்னாட்களே வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் ஊழியர்களை நிறைவு செய்து அவர் கல்வாரி நோக்கி போறதுக்கு முன்னால் அந்த கடைசி வாரத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது என்று வேதம் சொல்கிறது. அதுலயும் கடைசி நாளிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் என்ன நடந்தது, கடைசி மணி நேரத்திலே என்ன நடந்ததெல்லாம் மிக தெளிவாய் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி வாரங்கள் மிக முக்கியமான ஒன்று. ஏன் இந்த கடைசி வாரங்கள் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களும் நானும் உட்கார்ந்து துக்கம் கொண்டாடுவதற்கு அல்ல, அல்லது நீங்களும் நானும் ஏதோ சடங்காச்சாரமாய் பண்டிகைகளை அனுஷ்டிக்கிறதுக்கு அல்ல. இது வேதத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளவும் மனவர்க்கத்துக்காக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இதை நம்ம மிக கவனமாய் தியானிக்க வேண்டிய நம்ம இருக்கிறோம். வேதமும் அந்த நோக்கத்தில் தான் இந்த காரியங்களை பதிவு செய்திருக்கிறது. இது புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளிக்கிழமையிலே அவர் சிலுவையிலே மரித்தார். ஏன் எதை வைத்து நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றோம்னா, அதன் பின்பு ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள், அதாவது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வாரத்தின் 1ஆம் நாள் என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு அதிகாலையிலே ஸ்திரீகள் எல்லாரும் அந்த கத்தவர்கள் சோர்ந்த வர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு அந்த வாசனை திரவியங்களை போடும்படி எடுத்து சென்றார் என்று வாசிக்கிறோம். அந்த நாளிலே அவர் உயிர் தெழுந்தார்னு பார்க்கிறோம். அப்ப வெள்ளிக்கிழமை மரித்தார், ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிர் தெழுந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை சரித்திர ஆசிரியர்கள் வேத மன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாம் நடந்த காரியம் எப்ப நடந்தது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பொதுவான கணக்குல என்ன சொல்றாங்கன்னா, கிபி 30வது வருடத்திலே நடந்தது என்று சொல்கிறார்கள். கிபி 30லே நடந்ததாக பெரும்பாலான வேத பண்டிகையுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த சம்பவங்களை ஒவ்வொரு நாளாக என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டு இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறு என்ன நடந்தது என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது சிலுவையிலே மரிப்பதற்கு முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். ஒரு வெள்ளிக்கிழமையிலே, அதாவது சிலுவையில மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெத்தானியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து செல்கிறார். அது யோவான் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். இங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே எண்ணெயை ஊற்றி அதை அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ண ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அன்றைக்கு நடந்தது பெத்தானியாவிலே நடக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. அந்த நாளிலே இந்த வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது சுவிசேஷத்திலே என்ன நடந்தது என்று தெளிவாய் அங்கே எழுதப்படவில்லை. பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரியத்தின்படி ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை அனுசரித்திருப்பார் என்று பொதுவாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த சனிக்கிழமையை குறித்து வேதத்திலே சுவிசேஷ புஸ்தகத்திலே எந்த ஆதாரங்களும் இல்லை. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமையில எந்த ஆதாரங்களும் இல்லை. அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, நம்முடைய சீசர்களை அழைத்து நீங்க போய் அங்கே ஒரு தெரு முனையிலே ஒரு கழுதையும் ஒரு குட்டியை கட்டி
காணிக்கையை அவித்துக்குவாங்க. யாராவது எதையாவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் போய் அந்த கட்டுக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அவர் அமுக்கும் போது அந்த கழுதைக்கு, அந்த கழுதைக்கு சொந்தமானவர் கேட்கிறார், எதுக்கு, என்ன செய்றீங்க, எதுக்கு அதை அவுக்கிறீங்கன்னு கேட்கிறார். அப்பா அவங்க சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்கிறார்கள். அப்படி அவங்க போக அனுமதி சொல்லுகிறார். அவர் வந்து அந்த கழுதையை கொண்டு வந்து விட்டு அதன் மீது நம்முடைய மேல் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், தரையிலையும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. அந்த இருந்த ஓலைகளை, கிளைகளை வெட்டி அந்த தெருக்கள் எல்லாம், ரோடுகள் எல்லாம் அதை விரிக்கிறாங்க. இயேசுவானவர் அந்த கழுதையின் மீது ஏறி பவனி வருகிறார். அப்ப அந்த வழியில் இருந்தவங்க முன்னா பின்ன போனவங்க எல்லாம் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஓசன்னா, தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்கிறார்கள். ஓசன்னா அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று பொருள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று பொருள். அந்த பாடலை பாடுகிறார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேற்றலாக இருந்தது என்று சொல்லி மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்திலே பதிவு செய்கிறார். அதன் பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்த நாளிலே திங்கட்கிழமையிலே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காரியத்தை வந்துவிட்டு எருசலேமுக்கு வந்துவிட்டு அவர் திரும்பி போய் அங்கே பெத்தானியாவுக்கு திரும்பி போகிறார். அங்க போய் அவர் தங்கி விடுகிறார். அடுத்த நாளிலே அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்படி திரும்ப வரும்போது வழியிலே ஒரு அத்திமரம் இருந்தது. அந்த அத்திமரம் அங்க பசுமையாக இருந்ததை கண்டு அதுல கனி கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் அங்கே போகிறார். அந்த பார்த்தா கனி இல்லை. அப்ப தேவன் அதை சபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பாக அங்கிருந்து தேவாலயத்துக்கு வருகிறார்கள். தேவாலயத்துல வந்து அங்கே காசுக்காரர்கள், புறா வைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் புறந்து அடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த திங்கட்கிழமை நடந்த சம்பவத்தை அதாவது நீங்க மத்தேயுல வாசித்தீங்கன்னா திங்கட்கிழமை நடந்ததாக சொல்லுவாரு. ஆனா நீங்க நீங்க யோவான்ல வாசித்தீங்கன்னா அதே நாள்ல நடக்கிறதாகவே அவர் சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமையில பின்பகுதியில் நடந்ததாக அவர் பதிவு செய்கிறார். அந்த நாட்களிலே ஒரு சின்ன மாற்றம் அதுல இருக்கிறது. அந்த செவ்வாய்க்கிழமை வாசிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆலயத்திலிருந்து பலவிதமான உபதேசங்களை பண்ணுகிறார். அது எல்லாம் அடுத்து செவ்வாய்க்கிழமையிலே அது நடக்கிறது. அன்றைக்கு இது எருசலேமில் நடக்கிறது. அப்ப வேதபாரகர் பரிசுகள் எல்லாம் வந்து அவர் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் அதோடு தொடர்ந்து பேசுகிறார். அதுக்கு அடுத்த நாளிலே பார்த்தோம்னா பெத்தானியாவிலே இயேசு கிறிஸ்து அடுத்த முறை அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த புதன்கிழமையிலே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா வேலைக்கிழமையிலே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஒரு விஷயம் இந்த சம்பவத்தை, இந்த பெத்தானியாவில் நடந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த அபிஷேகம் நடந்ததாக சிலர் எழுதுகிறார்கள். சில சுவிசேஷத்திலே இது வெள்ளிக்கிழமை நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமையில இது நடந்ததாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. அப்புறம் புதன்கிழமையில என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அந்த ஒரு நாள் அங்கே மிஸ் ஆகிறது. ஆண்டவர் என்ன செய்தாருங்கிறது அங்கே தெளிவாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று நமக்கு தெரிகிறது, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிப்பதற்கான திட்டங்களை அவர்களுக்கு தீட்டுகிறார்கள். அது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் வியாழக்கிழமையிலே இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராவணத்தை கொண்டாடுகிறார். அதாவது அந்த பஸ்கா பண்டிகையை, பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பஸ்காவை புசித்து விட்டுத்தான் அவர் ஒளிவு மலைக்கு நடந்து போகிறார்கள். அந்த போற வழியெல்லாம் இயேசு அவரோடு பேசிக் கொண்டு போகிறார். நம்ம சீசர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், அவரை பலப்படுத்துகிறார். அது நின்று கெத்செமனேல போய் அவர் ஜெபிக்கிறார். அந்த கெத்செமனேல வைத்துத்தான் அவர் அங்கே கைது செய்யப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். அந்த வியாழக்கிழமை இரவிலேயும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயும் இயேசு கிறிஸ்துவர் சோதிக்கப்படுகிறார். ரெண்டு குழுவினர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார்கள் அல்லது விசாரிக்கிறாங்க. அது ரெண்டு குழுவினர் யாருன்னா, ஒன்று மதவாதிகள், இன்னொன்று அரசியல்வாதிகள். இங்க மதவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அண்ணா, அன்றைக்கு இருந்த ஆசாரியராக இருந்த அண்ணா, அதன் பின்பு காய்வா, சனகரின் சங்கத்தார், இவங்கெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதன் பின்பாக மீண்டுமாக அந்த அவர்கள் விசாரித்து அவரை
அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க கொண்டு போறாங்க. இந்த சைடு அரசாங்க பகுதியிலே யோசனை அப்படின்னா பிலாத்து இடத்துல கொண்டு முதல்ல நிறுத்துகிறார்கள். அதன் பின்பு அவர் ஏரோதுக்கு அனுப்பப்படுகிறார். ஏரோது அவங்களை விசாரிக்கிறாங்க. திரும்பவும் பிலாத்துக்கு கொண்டு வந்து விடுகிறாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் உள்ளவங்களும் இன்னொரு பக்கம் மதவாதிகளுமாக மாறி மாறி அவரை விசாரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமையிலே அவர் மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு பகல் வேளையிலே கல்வாரி மலையை நோக்கி அவர் ஊர்வலமாய் போகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்க போய் அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமையிலேயே அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அவர் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே தொங்கியதாக வேதம் நமக்கு ஆதாரம் சொல்கிறது. அதாவது 9வது மணி வேளையிலே அப்படின்னு வாசிக்கிறோம். 9ஆம் மணி வேளைங்கிறது எத்தனை மணி? இந்த 30ஆம் மணினா சாயந்தரம் 3 மணி வரைக்கும். அந்த 9ஆம் மணி வேலை வரைக்கும் அவர் அங்கே சிலுவையில இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு நம்ம வாசித்தோம்னா அவருடைய சரீரத்தை கடலில் இறக்குகிறார்கள். அன்றைக்கு யோசேப்புடைய கல்லறையிலே இயேசு அருமத்தி ஊராளாகிய யோசேப்புக்கெல்லாம் பேசுறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி கல்லறையில போய் ஒருவரும் ஒரு கால் வைக்கப்படாத கல்லறையிலே இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். அதன் பின்பு சனிக்கிழமை மீண்டுமாய் ஒரு சனிக்கிழமை வருகிறது. இந்த சனிக்கிழமையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பாதாளத்திலே அவர் இறங்கி அங்கே கட்டுண்டிருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில அங்கே ஆண்டவருக்கு உயிர்த்தெழுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த பின்பு அவர் 40 நாளளவும் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுல முதலாவதாக மதுரைனா மரியாதைக்கு தன்னை காட்சி கொடுக்கிறார். அப்புறம் எம்மாவூருக்கு போற சீசனுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அப்புறம் 10 சீசனுக்கு அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே சீசர்கள் மேடலில் கூடி வந்த போது அவர்களுக்கு போய் தன்னை காட்சி கொடுக்கிறார். இவ்விதமாய் தொடர்ந்து இயேசுவானவர் 40 நாளளவும் அவர் காட்சி கொடுத்து 40வது நாளிலே அவர் பரமேறுகிறதாக பார்க்கிறோம். அதன் பின்பு 5வது நாளிலே சபை உருவாகிறது. அந்த நாள் பெந்தெகோஸ்தே, புதிய ஏற்பாடு பெந்தெகோஸ்தே என்று சரித்திரம் சொல்கிறது. சோ இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரிசையாய் நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அப்பதான் எந்த நாளிலே என்ன நடந்தது புரிந்து கொள்வதற்காகவும் அந்த தொடர்ச்சி புரியும் தான் சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த நாள் அப்படிங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றோம். இந்த நாள்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையில ஏறுவதாக எருசலேமிலே அவர் பவனி வருகிறார். இதை குறித்து நம்ம வேதத்திலே 4 இடங்களிலே 4 சுவிசேஷங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 29லிருந்து 44 வரைக்கும், யோவான் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 19 வரைக்கும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ள வந்த சம்பவங்களை அங்கே எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எந்த பகுதியை தியானிக்க போறோம்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நம்ம சற்று தியானிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ எருசலேமிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி செல்கிறார். கழுதையிலே ஏறினவராக அவர் பவனி செல்கிறார். நான் முதல்ல சொன்னது போல இந்த குருத்தோலை ஞாயிறன்று நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட செய்திகளில் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
அப்படின்னு சொல்ற இந்த மிருகம் நீங்க நம்ம ஊர்ல சொல்லப்படுகிற கழுதை அல்ல. அதாவது இன்னைக்கு கழுதைன்னா நம்ம பொதி சுமக்கிறதுக்கு ஒரு கழுதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் அந்த கழுதை தான் நம்ம ஞாபகத்துல வரும். இந்த கழுதையை நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க கோஏறு கழுதை அப்படிம்பாங்க. கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுது. கோஏறு கழுதை அப்படின்னா ராஜா ஏறுற கழுதை. கோ அப்படின்னா ராஜா, ராஜா ஏறுகிற கழுதைன்னு அந்த நாட்கள் இருந்திருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அந்த கழுதையில ஏறி வந்த உடனே அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா தன்னை ஒரு ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்காக காத்திருந்தாங்க? ஒரு மேசியா வருவார்னு காத்திருந்தாங்க. அந்த மேசியாவுடைய வருகை குறித்து தான் இங்க சகரியா தீர்க்கதரிசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படி மேசியா வருவார் என்பதை அவங்க சொல்லுகிறார்கள். அப்போ இதுதான் மத்தேயு சொல்லும்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இது நடந்தது என்று சொல்லுகிறார். அப்ப எருசலேம் நகரத்துக்குள்ளே இயேசுவானவர் கழுதையில் ஏறி வந்த உடனே வேதத்தை அறிந்திருக்கிற மக்களுக்கு, பழைய ஏற்பாட்டை அறிந்திருந்த மக்களுக்கு ஒன்று தெரியும், இவர்தான் வர வேண்டிய மேசியா, இவர்தான் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டிய மேசியா என்று அவர் புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது காரியம், ஒரு ராஜா கழுதை மேல ஏறி வர்றார் அப்படின்னா அவர் சமாதானம் செய்யப்படி வருகிறார் என்று பொருளாம். ராஜா கழுதையில ஏறி வர்றாருன்னா அவர் யுத்தத்துக்கு வரவில்லை, அவர் சமாதானம் செய்யப்படியாக வருகிறார். அப்ப எருசலேமுக்கு அவர் கழுதையில வந்தார் அப்படின்னா எருசலேமிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எருசலேம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தோடு தான் அவர் கழுதையின் மேல் அவர் ஏறி வருகிறவராக இருந்தார். இதுதான் கழுதையை அவர் தெரிந்து கொள்வதற்கான மூல ஒரு காரணம். ஆனால் இப்படி இயேசுவானவர் கழுதையில வந்த உடனே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ யாரு எருசலேமில் இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறார் தெரிந்த உடனே எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய பாட்டு அவங்க ஞாபகத்தில் வருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 118ஆம் சங்கீதம் 25, 26 வாசிங்க. 118ஆம் சங்கீதம் 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆஸ்தரிக்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த வசனத்தை தான் அன்றைக்கு பாடலாக அன்றைக்கு பாடினார்கள். சங்கீதனாலே முதல்ல என்னதுதான் பாட்டு தான். இந்த பாட்டை தான் எருசலேம் நகரத்து வீதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையில ஏறி பவனி வரும்போது எல்லாரும் ரிப்பீட் பண்றாங்க, எல்லாரும் பாடுறாங்க. ஓசன்னா அப்படிங்கிற அந்த இவரே வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் என்ன பொருள். இப்ப ராஜா கழுதையின் மீது வருகிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதையின் மீது வருகிறார். இவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. இவங்க சொல்றாங்க தாவீதுடைய நாமத்திலே வருகிறார், கர்த்தருடைய நாமத்துல வருகிறார். ஆனால் யாரு? தாவீதுடைய குமாரன் என்று சொல்கிறார்கள். தாவீதுடைய சிங்காசனம் ஒருபோதும் அதில் உட்கார்வதற்கு ஆள் இல்லாம வாரிசு இல்லாம அழிந்து போகாது என்பதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். அப்ப தாவீது என்றைக்கும் மறித்து போய்விட்டார், தாவீது ஆட்சியும் இல்லாம போயிருச்சு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து கழுதையில வரும்போது எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்கிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக, சமாதானத்தின் தூதுவராக, முன்னுரைக்கப்பட்ட அந்த மேசியாவாக, இஸ்ரவேல் ஜனங்களை அரசாள போகிற ஒரு நித்திய ராஜாவாக அவர் கழுதையின் மீது வருகிறார் என்பதை உணர்ந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பாட்டு பாடினாங்க. அவங்க தன்னுடைய மேல் வஸ்திரங்களை கலட்டி அவர் உட்கார போற கழுதை மேல போட்டாங்க. தெருக்களிலே விரித்தார்கள். அவர் நடந்து வருகிற வழியில எல்லாம் கிளைகளை எல்லாம் மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. கைகளிலே மரக்கிளைகளை பிடித்துக் கொண்டு ஓசனா ஓசனான்னு பாடினாங்க. குறுக்கு ஓலைகளை அங்கெல்லாம் இந்த பாம் ட்ரீன்னு சொல்றோம்ல, அந்த மரங்கள் எப்படி சொல்றது, ஈச்ச மரங்கள், ஈச்ச மரத்தினுடைய ஓலைகளை எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு அவங்க பாட்டு பாடிக்கொண்டே வர்றாங்க. எல்லாரும் பாடினாங்க. இப்ப முன்னால பின்னால வர
மாட்டாங்க, நம்ம விரும்பின காரியம் நடக்கல அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இவர் சமாதானத்தின் தூதுவராய் ஆண்டவர் வருகிறார். இதை நினைச்சு எல்லாரும் பாட்டு பாடினாங்க. ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு பின்னால போகுது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற வேதபாரங்கள், பரிசேயர்கள், மற்றவர்கள் எல்லாம் பொறாமையும் கோபம் வருது. எப்படி இவரை கழுதையில வாங்கி கொண்டு வருவாங்க, இது ராஜாக்கள் வர்ற வாகனமாயிடுச்சு, எப்படி இவங்க மோசமானு சொல்லலாம் என்று பொறாமைப்பட்டு அவங்க எல்லாரும் போய் ஆண்டவரிடத்துல சொல்லுறாங்க, நீ இந்த ஜனங்கள் சத்தம் போட போறாங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க என்று அவர்கள் எல்லாரும் போய் இயேசுவிடத்திலே குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடாது இருந்தால் கண்ணுகள் கூப்பிடு. ரொம்ப அழகா சொன்னார். வாசிங்க, திரும்ப வாசிங்க. லூக்கா 19:40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று. இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 35வது வசனத்தை பாருங்க. அதை இந்த கழுதையை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து, இது யார் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தா? இயேசுவினுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, கட்டளையை பெற்றுக்கொண்டு போய் கழுதையை அவிழ்த்து வந்தவர்கள் அந்த கழுதையை எங்க கொண்டு வந்தாங்களா? இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை, யாருடைய வஸ்திரத்தை? யாரு போய் கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்களோ அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். நல்லா கவனிக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பல நேரத்திலே ஆண்டவர் சொல்றார், இதை செய்யி, இது எனக்கு வேணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் சொன்னபடி செய்ய துணிகிறோம், செய்ய நினைக்கிறோம். ஆனா கழுதையை அவிழ்த்து நம்ம காலில் கட்டிக்கிறோம். அதான் எனக்கு நிறைய இடத்துல நடக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? கழுதையை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னா, நம்மள அநேக கழுதையை அவிழ்க்கிறோம். ஆனா அவிழ்த்து என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது இல்லை. இதுதான் பிரச்சனையே உருவாகுது. இன்னைக்கு நிறைய விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இயேசுவிடத்திலே ஜனங்களை நடத்துவதற்கு பதிலாக தங்கள் பக்கமாக திரும்புகிறார்கள். ஜெபிக்கணுமா? எங்க வாங்க. ஒரு காரியம் நடக்கணுமா? எங்க வாங்க. எதையாவது ஒன்றை சொல்லுகிறார். இன்னும் சொல்லணும்னா, விக்கிரக வழிபாடு உள்ள இடங்களிலே எப்படி தீர்த்தங்கள் கொடுத்து ஜனங்களை தன்வசப்படுத்துகிறார்களோ, இங்க வந்தா தீர்த்தம் கிடைக்கும் சொல்றாங்களோ, அந்த மாதிரி இங்க வந்தா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தருகிறோம், ஜெப எண்ணெய் தருகிறோம், அப்புறம் ஏதாவது ஒண்ணு தரோம்னு சொல்லி அதுல ஏதோ ஒரு புனிதம் இருப்பதாக காட்டி ஜனங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? புதன்கிழமை வா, சனிக்கிழமை வா என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவரண்டை போக விடாம தன் பக்கம் இழுக்கிறதே பார்க்கிறோம். நீங்கள் நான் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வருவதனுடைய நோக்கம் என்னன்னா, ஐக்கியப்படுவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் வேத வசனத்தை கேட்பதற்கு தானே ஒழிய, இயேசு இங்க வந்தால் எதையும் கேட்பார் என்பது அல்ல. அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் இயேசுக்கு இடையே நேரடி உறவு முறை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு இடையில மத்தியஸ்தர் ஒரே ஒருத்தர் தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இன்னைக்கு எப்படி நிலம் விற்பதற்கு வாங்குவதற்கு புரோக்கர் இருக்காங்களோ, எப்படி திருமணம் பொண்ணாமல பார்த்து வைக்கிறதுக்கு புரோக்கர் இருக்காங்களோ, இந்த மாதிரி இயேசு நாமத்திட்ட வர்றதுக்கு நீங்க புரோக்கர்கள் பெருக்கி விட்டார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் எல்லாமே என்னதான்? புரோக்கர் தான். எதுனாலும் புரோக்கர் தான். ஒரு காய்கறி விற்கணும்னா கூட அதுக்கு என்னதான்? புரோக்கர். விவசாயி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போய் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்க யானை விலைக்கு வைப்போம். ஏன்னா இடையில யாரு? புரோக்கர். இந்த புரோக்கர் கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் பெருகி விட்டார்கள். இவங்க இயேசுவை போங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க,
நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எங்க இடத்துல வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். அப்படி ஒருபோதும் பேசக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமே ஒழிய அவர்களை நம்மட்டை ஒருபோதும் இழுக்கவே கூடாது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல போய் கழுதையை அமர்ந்துட்டு வந்தாங்க. அந்த கழுதை மேல தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். தாங்கள் என்ன வஸ்திரம் போட்டிருக்காங்களோ அதை எடுத்து கழுதை மேல போட்டாங்க. அதுக்கு மேல இயேசுவை உட்கார சொன்னாரு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, இயேசுநாதர் மேலங்கி உருங்கி நம்ம வச்சுக்கிறோம். அன்னைக்கு தங்களுடைய வஸ்திரங்களை போட்டா இன்னைக்கு இயேசுநாதர் வஸ்திரத்தை உறுதி கொள்றான். சிலுவையில இயேசுநாதர் அடிக்கிறதுக்கு முன்னால அவருடைய அங்கியை சீட்டு போட்டு எடுத்தாங்க. அவனாவது கர்த்தரை அறியாதவன் சிலுவையிலே இயேசுவை போட்டு விட்டு அங்கியை போட்டான். நம்மால இயேசுநாதர் ஜீவிக்கும் போதே செஞ்சிடறான், அவருடைய அங்கியை பிடிக்குது. நல்லா கவனிக்கணும். அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய காரியங்களை தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு நம்ம அதுல ஆதாயத்தை பார்க்கிறோம். இதான் இன்னைக்கு பிரச்சனையே. இரண்டாவது அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, இயேசுவை அதன் மீது ஏற்றினார்கள். எது மீது? தாங்கள் அவிழ்த்து கொண்டு வந்த கழுதையின் மீது. ஏன்னா அவன் நல்லா தெரியும், இந்த கழுதையை அவிழ்ப்பதற்கு சொன்னவர் யார்தான். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள், படிப்போ வேலையோ சொத்தோ சுகமோ, இதுக்கு எல்லாம் வருவதற்கு காரணம் யாரு? ஆண்டவர். அப்ப இதுல மகிமைப்பட வேண்டியவர் யாரு? கர்த்தர் தான். அப்ப நமக்கு தேவன் எல்லாம் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தரிடத்துல கொண்டு வரும்போது கர்த்தர் அதை பயன்படுத்துவார். கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். கர்த்தர் அதிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாண்டவரா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆயத்தமா இருக்குமா? பாபிலோனை பத்தி சொல்லும் போது அவன் சொன்னான், நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்க கஷ்டப்பட்டு படிச்சோம், நாங்க கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கணும், நாங்க என்னமா உழைச்சு சம்பாதிச்சிருக்கிறோம் என்று நமக்கு தான் பேர் உண்டாகப்பட்டது ஒழிய கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்வதற்கு நாமளே ஆயத்தமா இல்லை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனைக்கு மூல காரணமே. கர்த்தரை மையப்பட வேண்டிய இடத்துல, கர்த்தரை உயர்த்த வேண்டிய இடத்துல கர்த்தரை உயர்த்தணும்னா அதுக்கு உங்களுக்கு எனக்கு ஆசிரமா இருக்கும். எங்கே நான் பேசுறோமோ அங்கே தேவன் கிரியை செய்யவே முடியாது. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது இந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தவர்கள் அது இயேசுவிடத்திலே கொடுத்தார்கள். அதில் தங்களுடைய மேல் வஸ்திரத்தை விரித்தார்கள். அதன் மீது இயேசுவை அவர்கள் ஏற்றினார்கள். இதுக்கு பிறகுதான் அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை, இது எல்லாம் யாருதான்? அவர்கள் இந்த அவர்கள் யாருன்னா ஊருக்காரங்க இல்லை. நல்லா நீங்க கவனிக்கணும். அவங்களாம் இதுக்கு பின்னாடி தான் வராங்க. இந்த இடத்துல இந்த அவர்கள் இருந்ததுன்னா அனுப்பப்பட்டவர்கள். இந்த அனுப்பப்பட்டவர்கள் போய் ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவிழ்த்து கொண்டு வந்தாங்களே, அவங்கள பத்தி தான் இந்த 36வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. 37வது வசனத்துல தான் அவர் ஒளிவமலையின் அடிவாரத்துக்கு சமமாய் வருகையில் திரளான கூட்டம். அப்ப இந்த திரளான கூட்டம் 37க்கு பின்னாடி தான் வருது. இங்க 36ல சொல்லப்பட்ட அவர்கள் யார் தான்? இந்த அனுப்பப்பட்டு கழுதை அவிழ்த்து கொண்டு வந்தவங்க தான். இவங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை, ஏற்கனவே தங்கள் வஸ்திரங்களை கழுதைக்கு மேல போட்டாங்க. இப்ப மீதி இருக்கிற வஸ்திரத்தை எங்க போடுறாங்க? அப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறதும் இவங்க வஸ்திரத்துல, இப்ப கழுதை நடந்து வரதும் இவங்க வஸ்திரத்துல. வேற வார்த்தையில சொல்லணும்னா கழுதைக்கு மேல போட்டது இவங்க வஸ்திரம், கழுதை கால்மட்டில கிடக்கிறது இவங்க வஸ்திரம். அப்ப எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்க. இதனாலதான் இவர்கள் அந்த இன்றைக்கு வரைக்கும் நினைக்கப்படுகிறார்கள். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்தார். சரி, இந்த கழுதையில ஆண்டவர் பவனி வந்தார். இப்படி வரும்போதுதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அவரை புகழ்ந்தார்கள், பாட்டு பாடுனாங்க, கர்த்தரை மையப்படுத்துகிறார்கள்.
இப்படி மகிமைப்படுத்தும் போதுதான் அந்த பொறாமை கொண்ட ஜனங்கள் வந்து ஏன் இப்படி கத்துறாங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, அவரை அதட்டும் என்று சொல்லுகிறார். வார்த்தை மட்டும் இருக்கு, அவரை அதட்டும் என்று சொல்லுகிறார். 39வது வசனம் வாசிங்க. அப்படி சீசரை அதட்டும். இங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப பாட்டு பாடுறாங்க. இவங்களை அதட்டு ரிப்போர்ட் யார்கிட்ட போகுது? ஆண்டவர்கிட்டயே போகுது. ஆண்டவர்கிட்டயே போய் ரொம்ப சத்தம் போடுறாங்க, அதட்டுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லாம இருப்பாங்களா? சொல்ற வார்த்தை அப்போ சத்தம் வருது, பேசாம இருக்க சொல்லுங்க, அதட்டுங்க அப்படிங்கிற கூட்டம் இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடுங்க. இப்ப யாருக்கு சொல்றாரு? இந்த பொறாமப்பட்டவங்க சொல்றாரு. இவங்க கூப்பிடுறாங்க, நீங்க அதட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அப்படி நான் சொல்லி இவங்க பேசாம இருந்துட்டாங்கன்னா இவங்க பேசாம இருப்பாங்க. ஆனா கல்லுகள் எல்லாம் எருசலேம் நகரத்தில் இருக்கிற அத்தனை கல்லும் கூப்பிடும். எப்படி கூப்பிடும்? ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கற்கள் எல்லாம் கூப்பிடுகிறார். இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும். அப்ப நீங்களும் நானும் இயேசுவே ரட்சியோடு கூப்பிட வேண்டியது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அப்ப ரட்சியோடு யாரை நோக்கி தான் கூப்பிடணும்? ஆண்டவர் சமாதானத்தின் தூதுவராய் கல்லின் மேல ஏறி வருகிற அந்த இயேசு நோக்கி தான் கூப்பிடணும். நீங்க எங்க கூப்பிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். யாரையோ மனுஷனை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம், யாரையோ கூப்பிடுறோம், எதுக்காக கூப்பிடுறோம். ஆனா இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீங்க தான்யா அப்படின்னு என்று கூப்பிடுவது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. சத்திய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடாதிருந்தால் கற்கள் கூப்பிடும். கொஞ்சம் மாத்தி யோசிப்பாரு. அப்ப நீங்கள் நானும் ஆண்டவரே ரட்சியோடு கூப்பிடலன்னா கல்லு கூப்பிடுமா? அப்போ ஜீவனோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, பேசாம இருக்கிற உயிர் இல்லாத இருக்கிற கற்களுக்கு என்ன உண்டாது? மகிமை உண்டாது, ரட்சிப்பு உண்டாது. அப்ப நம்ம நீங்க உயிர் இல்லாம இருக்கிற அந்த கல்லை விட மோசமா நீங்கள் நானும் மாறுகிறோம் என்றார். அந்த வார்த்தை புரியுதா? நினைக்கிறீங்களா? எத்தனை எஸ்தர்ட்ட முருதகாய் சொல்லி இருக்கிறார், நீ பேசாம இருந்தீங்கன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்தோம். இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன்ப்பா, நான் சொல்லவே மாட்டேன், நான் எல்லாம் வெளிக்காட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு தான் ஆசீர்வாதம் குறையுது. ஆனா வேற ஒரு கூட்டம் ஓசன்னா என்று கூப்பிடுவதற்கு அது ஆயத்தமா இருக்கிறது. இது குறித்தோலை இல்ல, இயேசு கிறிஸ்து கலந்து மேல வருகிறார், ஐயோ எனக்கு நாளவே அவர் சிலுவை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஓன்னு அழுகிறத விட்டு விட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன நடக்குது. அந்த வேண்டும்னா இந்த கழுதை எங்க கட்டி கிடக்கணும் ஆண்டவர் சொன்னாரு. 30வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு. இதுல இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது, நான் சக்தி வழியா போய் அப்படின்னு 2 தெருக்கள் சந்திக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு இன்னொரு சொல்லியிருக்காங்க. இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற இடமே நான் சக்தி தான். இது அவிழ்த்து கொண்டா எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கழுதை. இந்த கழுதை ஆண்டவருடைய சீசனாலே அவிழ்க்கப்பட்ட போது இப்ப இயேசு கிறிஸ்து பயணப்படுவதற்கு அது பிரோஜனமா இருக்கிறது. சின்ன வயசுல ஒரு 4வது வகுப்பு 5வது வகுப்பு நினைக்கிறேன், அப்ப படிக்கும் போது டாங்கி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு போயம் இருந்துச்சு, ஆங்கில பாடத்துல இருந்துச்சு. அந்த டாங்கி அதுல சொல்ல வர கருத்து என்னன்னா,
இப்படி இருந்தேன், என் மேல இயேசு உட்கார்ந்தாரு, அப்ப எல்லாரும் என்னை பார்த்து புகழ்ந்தாங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு கதையை நான் வாசித்தேன். இந்த கழுதைக்கு ரொம்ப பெருமையாகி போச்சான். இப்ப நான் 4 தெருவில் கட்டி கிடந்தோம், எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி மறைச்சிட்டு போனாங்க, கண்டுக்காம போனாங்க. இப்ப பாரு எனக்கு வந்த மரியாதைய, யாரெல்லாம் என்ன கேவலமா நினைச்சானோ, யாரெல்லாம் என்ன ஒரு மாதிரி நினைச்சானோ, அவன் எல்லாம் எனக்கு முன்னால துணியை விரிக்கிறான், இல்ல அவன் எல்லாம் கடையை வெட்டி போடுறான், பூவை போடுறான், இன்னமும் செய்யலாம், எவ்வளவு மரியாதையா நடந்து போடுறாங்க. இந்த 2 பக்கமும் இருந்து இந்த ஊர்வலமா கூட்டு போறாங்கன்னு இந்த கழுதைக்கு ரொம்ப பெருமையா. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த கழுதை அவங்க ஒரு மரியாதை இல்லையா. கழுதை மேல இயேசு கிறிஸ்து ஏறி இருக்கிற வரைக்கும் தான் அந்த கழுதைக்கு மரியாதை. நீங்கள் தானே யார்தான் தெருவில் கட்டி கிடந்த ஒரு கழுதை எப்படி போட்டு இருவழி சந்தி. சரி, அதாவது தெருவில் நம்ம ஊர்ல சொல்றோம்ல, காட்சி முந்தி சொல்றோம்ல, அது குட்டில கட்டி கிடக்கு, அவத்துலாம் ஓடி போதும், அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்ப நம்ம அப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தோம். யாரோ கர்த்தரை அறிந்தவர்கள் நமக்கு வந்து இயேசுவை சொல்லி ரட்சிப்பை சொல்லி அவர் பக்கமாய் நம்ம திருப்பினார். இயேசு நமக்குள்ள வந்தார், உங்களுக்கு எனக்கு நீங்க வாழ்க்கை இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு பெருசு, எவ்வளவு வளர்ந்துட்டேன், எவ்வளவு பெருமை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இயேசு இல்லாத கருத்துக்கு அவ்வளவுதான், அல்லதுதான் விழும், துரத்து தான் அடிப்பாங்க. அதான் நம்ம வாழ்க்கையா மாறிப்போம். அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கு மரியாதை. இயேசுவை நாம நீங்களாலும் சுமக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு முன்னால நீங்களாலும் கலந்து வந்து நடக்க முடியும். அப்ப இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்களாலும் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. இந்த மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடிப்படையே நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது காரியம், நீங்களும் நானும் இந்த நாட்களில் கூப்பிடாதிருந்தால், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தாதிருந்தால், நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதிருந்தால், வேற எங்கு இருந்தோ இந்த சத்தம் வரும், வேற ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பு கடந்து போகும். ஆனா நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதான். அப்ப இது மௌனமா இருக்கிற ஒரு காலம் அல்ல, நீங்கள் நானும் பேச வேண்டிய, நீங்கள் நானும் கூப்பிட வேண்டிய ஒரு காலம். கர்த்தரை அறியாத இருக்கிற ஒரு கூட்டத்து மத்தியிலே தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற மக்களிடத்துல கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்துவனை நடத்துவதற்கு இதுதான் காலம். இனி ஒரு நாள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவன் இந்த நாட்களிலே கூப்பிடும்படி கர்த்தர் நம்ம கூட ஆலோசனை சொல்கிறார். நீங்கள் நானும் கூப்பிடலன்னா கற்கள் கூப்பிட ஆரம்பிக்கும், கற்கள் கூப்பிட ஆரம்பிக்கும். எதையெல்லாம் பேச நினைச்சோமோ, எதுக்கெல்லாம் உயிர்கள் நினைச்சோமோ, எதையெல்லாம் பேசாத நினைச்சோமோ அது எல்லாம் பேச ஆரம்பிக்கும், அதையெல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நானும் அவமானப்பட வேண்டியதா இருக்கும், நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதா இருக்கும், நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறது மேன்மையான ஸ்தானத்திலே தொடர்ந்து நீடிக்க முடியாது. அப்ப கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு நோக்கம் இருக்கிறது. நீங்களும் நானும் கூப்பிட வேண்டும், ஓசனான்னு சொல்லணும், இயேசுவே ரட்சியும் சொல்லணும், இந்த ஜனங்களுக்கான இறக்க வரணும்னு சொல்லணும், ஜனங்களிடத்துல கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு முதலாவது தேவை. இரண்டாவது காரியம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த போகிற இப்படி கழுதையில போகிற இயேசு அடுத்து செய்த வேலை என்ன அப்படின்னா, தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துல போய் அங்கே வந்து அங்கே நாம சொன்னோம். இந்த லூக்காலை தொடர்ச்சியா அதே நாளை நடந்தாங்க சொல்கிறார். ஆனா மற்ற சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அடுத்த நாளாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இதுல 45 வாசிங்க. அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே நிற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவீடா இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லுக்குட்டையாக்கினீர்கள் என்றார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நீங்கள் நானும் மனதிலே ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, குருத்தோலை ஞாயிறு உபதேசங்களும் குருத்தோலை
இப்ப இயேசுவானவர் தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துல போனா அங்க யார் இருக்கிறார்? விக்கிறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க, காசுக்காரங்க இருக்காங்க, புறாவிக்கிறவங்க இருக்காங்க. எருசலேம் தேவாலயத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அது யூதர்கள் அதை ஆளுகை செய்தார்கள். பிரதான ஆசாரியர், ஆசாரியர்கள், லேவியர்கள் அன்னைக்கு எல்லாருமே யூதர்கள் தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் நாட்டை ஆண்டது ரோமர்கள். ரோமர்கள் ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆலய வழிபாட்டு காரியங்களை அவர் தலையிடவில்லை. ஏன்னா ரோமர்கள் மத வைராக்கியமுடையவர்கள், அதனால அது தலையிடக்கூடாது என்று ஒதுக்கி இருந்தார். இந்த யூதர்கள் ரோமருடைய நாணயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ரூபாய் தானா இருக்கிறது நாணயம், அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அந்த நாணயத்திலே ரோமர் நாயகனுடைய உருவத்தை பொறிச்சிருந்தாங்க. நம்ம காசுல என்ன பார்த்தோம்னா, ஒரு பக்கம் அந்த ஸ்தூபியில் இருக்கிற அந்த சின்ன சாரணா, அந்த ஸ்தூபியில் இருக்கிற அந்த சிங்கம், 3 சிங்கங்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் அது எவ்வளவு காசு எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த உருவம் பொறிச்சிருக்கிறதுனால அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உருவத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூதர்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டியதுல இது ஒண்ணு. அவங்க உருவ படங்களையோ விக்கிரகங்களையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்றது இல்லை. நம்ம வீடுகளை யோசிப்பாங்க, நிறைய வீடுகளை யோசிக்காத படம் இருக்கு, மாதாம்மா படம் இருக்கு, சில சொரூபங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கத்திருக்கு அருவருப்பானவை. வேறு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவனுக்கு புரிந்த கருத்துல அதனால வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். நீ நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டு அவங்க ஆலயத்துக்கு என்று தனியா கரன்சி வச்சிருந்தாங்க, தனியா காசுகளை வச்சிருந்தாங்க. அப்ப இந்த ஆலயத்துல காணிக்கை போட போகணும்னா இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க இங்க இருந்து ஊருடைய காசை கொண்டு போவாங்க. எருசலேம்ல இருக்கிற காசை கொண்டு போய் அந்த ஆலயத்துக்கு வாசல்ல காசுக்காரர்கள் இருப்பாங்க. காசுக்காரங்க யாரும் நகைக்கடைக்காரங்க கிடையாது. நம்ம ஊர்ல காசுக்காரங்க யாரை சொல்லுவோம்? நகைக்கடைக்காரங்க. இங்க பைபிள்ல சொல்லப்பட்ட காசுக்காரங்க மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். இவங்க ஊருக்குள்ள கொண்டு வர்ற காசை அவங்க வாங்கிட்டு காணிக்க போடுறதுக்கு வேற காசு கொடுப்பாங்க. அது ஆலயத்துக்குரிய காசு. நீங்க மாத்தி கொடுக்குறவங்க, காசை மாத்தி கொடுக்குறவங்க, அது கமிஷன். இவங்க கொள்ள லாபம் அடிப்பாங்க. இதே மாதிரி பலி செலுத்த வருவாங்க. பலி செலுத்த வர்றவங்க வெளியிருந்து ஏதாவது கொண்டு போனா விட்டுறதில்லை. ஆலயத்தில் இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அவங்க புறாக்களை ஆடு மாடுலாம் விட்டுட்டாங்க பலி செலுத்துறதுக்குன்னு. இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன், கொள்ளை, எல்லாத்துலையும் கொள்ளை, எதுல பார்த்தாலும் கொள்ளை. இதை ஆண்டவர் போய் கண்டித்து கையில சாட்டை எடுத்துட்டு போய் அவங்களுடைய டேபிள் சேரெல்லாம் தள்ளிவிட்டு ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் அப்படின்னா, இங்கே வருவதற்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னா, வழியிலே சீசர்களோட வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பசியா இருக்கிறாங்க. அப்ப ரோட்டு ஓரத்துல பார்த்தோம்னா அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்துல நிறைய பசுமையா இலைகள் இருந்தது. அதை பார்த்த மாத்திரத்துல அதுல ஏதாவது கனி இருக்கு நினைச்சு அந்த பக்கத்துல போறாங்க. ஏன் அப்படின்னா, எருசலேமில் இருக்கிற இந்த வகையான அத்தி மரங்களிலே இலை நிறைய இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா காலையும் கனி இருக்கணும். இது அவங்க ஊர்ல மரம், நம்ம ஊர்ல பார்ப்போம்ல முருங்கை மரத்துல காய் மட்டும் தோன்றும், இலையெல்லாம் உளுந்துரும். இப்படி அந்தந்த ஊருக்கு சில மரங்களிலே சில அடிப்படை காரியம் உண்டு. அது அத்திப்பழம் படுக்கிற ஒரு காலம் அல்ல. ஆனா அந்த மரத்துல என்ன இருக்குது, இலை நிறைய இருக்கிறதுனால இவங்க நினைக்கிறாங்க அந்த ஒரு பழம் கொண்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா பழம் இல்லை. இதனால அந்த அத்தி மரத்தை சபித்தாங்க. இதன் பின்புதான் இந்த எருசலேம் தேவாலயத்திலே அன்னைக்கு மாலை நடக்கிற சம்பவம் நடக்குது. இந்த ரெண்டும் நெருங்கின தொடர்புடையும். இங்க எருசலேம் தேவாலயத்திலையும் ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது. உபவாச ஜெபம், வல்லமையின் கூட்டங்கள், பெயர் கொடுக்கிறது, பேர சொல்லி கூப்பிடுறது, எண்ணெய் வைக்கிறது, எல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? இந்த ஆராதனை இந்த சபையில 24 மணி நேரமும் வாரத்துல 7
இன்னைக்கு ஆராதனை முறையே என்னதுதான் பல நேரங்கள்ல லாபத்தை பாதிக்கிறோம். ஒரு ஐயா இருந்தார், அவர் என்ன சொன்னார், 10,000 ரூபாய் செலவழிச்சு கூட்டம் வச்சேன், சரியாவே காணிக்க போடல, 12,000 13,000 தான் வந்திருக்கு, என்ன பிரயோஜனம், 10,000 செலவழிச்சா 20,000 ரூபாய் வர வேண்டாமா அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாங்க, நாங்க மார்வாடியிலையும் 1ஆம் நம்பர் மார்வாடி, ஒரு இடத்துல 1 லட்சம் செலவழிச்சோம்னா 3 லட்சம் வேணும். இப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, சத்திய வசனத்திலிருந்து என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அதை கல்லர் நோயா காத்தாதீங்க. கல்யாண வீட்டுல கத்தனை அறியாதவங்க வந்திருக்காங்க, அங்கேயும் காணிக்க. சாவு ஒரு வீட்டுல சாவு நடந்திருக்கு, அதுக்கு ஆறுதலுக்கு நடத்துறாங்க, அதுலயும் காணிக்க எடுத்தாங்க. ஒரு 4 பேர் கூடி வந்துட்டாலே என்னதுதான், இந்த ஆண்டவர் அறிஞ்சிருக்கானா அறியாதவர் இருக்கானே, இவன் எப்படி கேட்கறது உணர்வே இல்லை. ஒரு நீளமா ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க, மாடு மேய்க்கிற குச்சி மாதிரி, அதுல கூட ஒரு வளைய கட்டி மூஞ்சில இடிப்பாங்க. நீ தப்பவே முடியாது, கொண்டு போய் மூஞ்சில இடிச்சவன வழி இல்லை, என்னதான் செய்யணும், போட்டுட்டா. இதுதான் ஆண்டவர் சொல்றார், கல்லர் போய் ஆக்காத. என்னோட வீடு என்ன வீடு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்க. இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேற மாதிரி. மனிதன் எப்படியா கண்ணை மூடிட்டு எதையாவது நம்ம சொல்லு. அன்னைக்கு சிநேகத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், கல்யாணம் நடத்துற காரணம் வந்து பேசிட்டு இருந்தார். அப்ப நீங்க எவ்வளவு பீஸ் வாங்குறீங்கன்னு கேட்டாரு. அப்ப நாங்க சொன்னா 3000 சொல்றோம், யாரும் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை, நாங்க டீசல் போட்டு செலவழிச்சு நாங்க கல்யாணம் எடுத்துட்டு வருவோம். அப்பாவை சொன்னார், எங்க ஊர்ல அப்படி இருக்கு, கல்யாணம் நடத்தணும்னா 10,000 ரூபாய் இல்லாம நான் நடத்தவே மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு 5,000, பொண்ணு வீட்டுக்கு 5,000, 10,000 ரூபாய். சர்ச்சில் வச்சு நடத்தினா அது தனி காணிக்க இருக்கு, கரண்ட் பில்லு, கிளீனிங் சார்ஜ், வாடகை போட்டு 10,000, சபைக்கு 20,000 வருமானம் வருவாங்க, கல்யாணமே நடத்த மாட்டோம் அப்படின்னு. நான் யோசித்து பார்த்தேன், பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ், இந்த புரோக்கர் பிசினஸ் விட பெரிய பிசினஸ். புரோக்கர் கூட என்னதான் சொல்றாங்க, 1% கொடுங்க, 2% கொடுங்க, அவங்க சொல்றாங்க. இவங்க சொல்ற பிசினஸ் பல மடங்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வேதம் சொல்கிறது, குடுத்தோடு கேட்டு அவர் சொல்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபவீடு என்று எழுதியிருக்கிறார், அதை நீங்கள் கல்லர் நோயால் ஆக்காது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்தோம். கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை நம்ம ஆதாய தொழிலாக மாத்திரமா நம்ம யோசிக்கலாம். தேவன் இதை நமக்கு கண்டிக்கிறார். அடுத்து வேகமாய் பார்த்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஓடிச்சு. கடைசியா முதல்ல ஒரு காரணம் சொன்னேன், கழுதையில தேவன் வருகிறார்னா அவர் ராஜாவாக வருகிறார், சமாதானத்திற்கு வருகிறார். இப்படி இருக்கிற இந்த குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் வந்திருக்கிறேன், இந்த நாளிலேயாவது ரட்சிப்புக்கு அறிந்து கொண்டால் நலமாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்தது போல உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு மனதா இருக்கிறேன். எருசலேமே எருசலேமே என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டான்னு தோணுது. அப்ப குருத்தோலைக்காரனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு மோசமான இருந்தாலும் உனக்கு சமாதானத்துக்காக தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். ரட்சிப்பு அடுத்த காரியங்களை இந்த நாளிலேயாவது நீ அறிந்து கொண்டால் அது நடமாய். நீ யோசித்து பார்க்கணும். நம்முடைய குறைவுகளை தேவன் கண்டு நம்மளை அழிப்பதற்கு தேவன் கடந்து வரவில்லை. தேவன் எதற்காக இந்த குறைவுகளை சுட்டி காட்டாருன்னா, நீங்கள் நானும் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான், நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் குறைகளை சுட்டி காட்டுகிறார். அப்ப சரியானவரே, என் தவறுகளை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு ஒரு மீட்பு உண்டு. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். ஒரு வெள்ளக்கார சின்ன பிள்ளை ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், அந்த பல்லாரி வெங்காயம்
அந்த வெள்ளை ஆடியை எடுத்துட்டு அம்மாட்ட வந்து சொல்லுது, இந்த ஆப்பிள் வந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அம்மா சொல்றாங்க, அது ஆப்பிள் இல்லப்பா, அது வெங்காயம், பல்லாரி வெங்காயம் அப்படின்னு சொல்லுது. அவன் இல்ல இல்ல இது வந்து ஆப்பிள் தான் அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்லி சொல்லி பார்க்குது, அவன் கேட்கல. சரி அப்போ இஷ்டம் திண்டுதோட அப்படின்னு இவன் திங்கிறான். தின்னான்னா காரம் பயங்கரமா இருக்குது. ஊன்னு அப்படியே அது என்ன சொல்றது, உச்சு கொட்டி தண்ணிதான் வண்டிது, நாக்கெல்லாம் எரியுது. அவன் அம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அவன் இதை வந்து வெங்காயம் ஏத்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் ஏத்துனா என்ன செய்யணும், தப்புன்னு ஆகி போயிடும். அம்மா சொன்னது ரைட்டு, நம்ம சொன்னது தப்புன்னு ஆகி போயிடும். கண்ணீர் வடியுது. ஆனாலும் வெங்காயத்தை வந்து நின்றா இருக்கான். இப்படித்தான் நீங்கள் அநேக பேர் இயேசு கிறிஸ்து தப்புன்னு சொல்லும் போது நமக்கு தெரியாது, நமக்கு எது பல்லாரி வெங்காயம் வெள்ளை பங்கல் எது ஆப்பிள் நமக்கு வித்தியாசம் தெரியல. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட சொல்லும் போது ஆமாண்டவரே எனக்கு தெரியல, நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லி ஒரு தவறுகளை ஏற்றுக்கொண்டு வந்து நம்ம மனம் திரும்பணும்னா கர்த்தர் உங்களை ஆசிரிக்க முடியும். அந்த அம்மா என்ன செய்வாங்க, உனக்கு பசிக்குதா அது கீழே போட்டு ஒரு காலத்தை எடுத்துருவாங்க. இவனுக்கு என்னது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தாங்க அனுபவிச்சுட்டு போ. கடைசி வரைக்கும் நான் பொத்து கண்ணீர் வடிஞ்சு புகழாம் ஒழுகி அது வேடிக்கை கொள்ளாது. அப்ப நீங்களும் நானும் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் குறித்தோரை இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நாம் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த அத்தி மரம் பச பச பசன்னு வெளியே பசுமையா தோன்றுகிறது, ஆனா கனி அதில் இல்லை. இப்படித்தான் நம்ம அநேக வெளிப்பார்வையில் எப்படி தெரிகிறோம், விசுவாசம் தான். நான் கல்யாணம் பைபிள் தூக்கிட்டு போயிருந்தாங்க, நடை பேச்சு செவமும் ஊருக்குள்ள யாரை பார்த்தாலும் தோத்திரம் தான் வருது. வணக்கம் கூட சொல்ல மாட்டோம், யாரை பார்த்தாலும் இருந்தா தோத்திரம் தான், வயத்திரம் தான், அங்கீவாசம் தான். மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன பக்தி, இது வெளி தோற்றம். ஆனா உள்ள என்ன இருக்கு, பேசினவருக்கு பக்கத்துல வந்து பார்த்துட்டு பண்ற கோத்திரத்தையும் பண்ற ஆராதனையும் பாட்டையும் அப்படியே ஜபத்துல வானத்தை இல்லா வளைஞ்சிடணும். இதை பார்த்தா பக்கத்துல வந்து என்னடா பார்த்தா என்ன இல்ல மாய்மாலம். அப்ப கர்த்தர் என்னதான் செய்வாரு, அத்தி மரத்தை வேரோட பட்டு போற அளவுக்கு ஜபிப்பாரு. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியரா இருந்தா சாந்தை தூக்கிட்டு விரட்டுவார். இதான் நடக்கும். அப்ப சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் குருத்தோலை ஞாயிறுடைய அடிப்படை உபதேசம். நீங்கள் நானும் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். ஓசனான்னு கூப்பிடுறத, இயேசுவே ரட்சியோன்னு கூப்பிடுறத ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. இயேசுவின் ரட்சிப்பை சொல்வதிலே, இயேசுவின் ரட்சிப்பை தேடுவதிலே நீங்கள் நான் சோர்ந்து போவோம்னா, யாரோ வெளியிருந்து அலட்சாங்க நீங்கள் நான் அமைதியா இருந்தோம்னா கற்கள் கூப்பிட ஆரம்பிக்கும். நம்ம எல்லாமே ஆனந்து பார்க்கிறோம், எங்கெல்லாம் சோர்ந்து போயிருக்கோம், எங்கெல்லாம் அமைதியா இருக்கோம், ஆனந்து கேட்போம். நடுவே வாழ்ந்து தாங்க, என துணிந்து நிற்கிறது பலன் தாங்க, இப்படி நாமத்தை உயர்த்தி காட்ட உதவி செய்தாங்களே என்று சொல்லி கர்த்தரை நாம் தேடுவோம். இந்த குருத்தோட ஞாயிறு நாட்களிலே கர்த்தர் நம்ம திட்டமாக சரியா நம்ம நடத்துவார். ஜோ குடும்பா கர்த்தரை வந்து நோக்கி பார்க்கலாம். நம்ம எடுத்து நிற்போம். அன்றைக்கு ராஜாக்கள் யுத்தங்களுக்கு போய்விட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் போது அவருக்கு முன்னாலே பின்னாலே இருந்து பெருங்கூட்டம் அவரை புகழ்வார்கள். ராஜா யுத்தத்துக்கு போய் ஜெயித்து வந்திருக்கிறார் சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்க. அந்த கொள்ளையடித்து கொண்டு வந்த பொருட்களை, சிறைப்படுத்தி வந்த மக்களை பின்னாலே எடுத்துட்டே வருவாங்க. அது எருசலேம் நகரம் பலமுறை கண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ராஜா எருசலேம் நகரத்து வீதிகளில் உலா வருகிறார். பின்னாலே தோற்று போனவர்கள் வரவில்லை, பின்னாலே கொள்ளையடித்த பொருட்கள் வரவில்லை. மாறாக ஏழை எளிய ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் ஓசனா ஓசனா என்று பாட்டு பாடியபடி அவருக்கு முன்னாலே பின்னாலே
வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். ஈச்ச ஓலைகளை கையில் எடுத்துக் கொண்டு அவர் பாடி புகழ்கிறார்கள். சகரியாவும் சங்கீதக்காரனும் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்ற ஒரு அறிக்கை எடுக்கிறார்கள். இயேசுவானவரோ கழுதையின் மீது அமர்ந்தவராய் எருசலேம் நகரத்து வீதிகளை பவனி சென்று எருசலேமை நோக்கி பார்த்து எருசலேமே எருசலேமே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டதாக வேதனை வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, அதே இயேசுதான் இன்னைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். சமாதான தூதுவராய், நமக்கும் தேவனுக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டாக்குறவராய், நம்ம குடும்பங்களிலே இருக்கிற பிரிவினைகளை, கசப்புகளை, கட்டுகளை குறித்து சமாதானம் செய்கிறவராய், தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுகிற மாத்திரமாய் உங்களை என்னை மாற்றுகிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜெய கிறிஸ்துவாய் எருசலேமுக்குள்ள பவனி வரணும்னா சில கழுதைகள் அவிழ்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. சில கழுதைகளை அவரிடத்திலே கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. அப்படி மேல் வஸ்திரங்களை கலட்டி அந்த கழுதையின் மீது சுமத்த வேண்டியதா இருக்கிறது. அந்த நாட்களிலே மேல் வஸ்திரமே அவர் யார் என்பதை காட்டிவிடும். யூதர்கள் போடுகிற மேல் வஸ்திரம் அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்க யார் என்பதை காட்டிவிடும். ஆசாரியன் ஒரு விதமான வஸ்திரங்களை உடுத்துவான், லேவியன் ஒரு விதமான வஸ்திரங்களை உடுத்துவான், வியாபாரி ஒரு விதமான வஸ்திரங்களை உடுத்துகிறான், பிச்சைக்காரர்கள் ஒரு விதமான வஸ்திரங்களை அன்றைக்கு உடுத்தினார்கள். மேல் வஸ்திரம் என்பது அவர்கள் யார் என்பதை காட்டுகிற ஒரு வஸ்திரம். இன்னைக்கு நம்ம யூனிஃபார்ம் போடுறது போல, ஆனா தன்னை அடையாளப்படுத்துகிற, தனக்கு ஐடென்டிட்டியாக இருக்கிற அந்த மேல் வஸ்திரத்தை கலட்டித்தான் அவள் கடந்து மேல் போட்டாங்க. அப்படின்னா தங்களுடைய சுயத்தை, தங்களுக்கு எது மேன்மையா இருந்ததோ, தங்களுக்கு எது அடையாளமா இருந்ததோ அதை அவர்கள் துறந்த போதுதான் இயேசு அங்கே பவனி வந்தார். இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளும் கூட நம்முடைய மேல் வஸ்திரங்களை கலட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜாதி பெருமையை, நம்முடைய படிப்பின் பெருமையை, நம்முடைய வேலையின் பெருமையை, நம்முடைய வருமானத்தின் பெருமையை, நமக்கு இருக்கிற ஆட்களுடைய பெருமையை எல்லாம் கலட்டி எடுத்து இயேசு அமரும்படி, இயேசு நடக்கும்படி, இன்னும் சொல்ல போனா இயேசு ஏறி இருக்கிற கழுதை நடக்கும்படி நம்ம கீழே போடும்போதுதான் தேவன் நம்மை பெரிய செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். கத்திடத்திலே நம்ம வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, சுயம் என்னை சாம்பலாய் மாறும் ஆண்டவரே. கத்திட கரங்களை அப்படியே விட்டு கொடுக்கணும். கத்திட்ட சொல்லுங்க, ஆண்டவரே குறைவுகள் மாறட்டும்பா. கத்திட்ட சொல்லுவோமா? இந்த குருத்தோடு ஞாயிறு அன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றவங்க அப்படியே கத்திரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சுயத்தை மாத்துங்க, அடையாளத்தை மாத்துங்க, உமக்கு ஆயுதம் பயன்படுத்த. ஆண்டவரே, நான் பேசாம இருந்ததெல்லாம் போதும்பா. ஆண்டவருக்கு சொல்லுமா? எல்லாரும் கத்திர சொல்லுங்க.